மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் தொண்டர் தாக்கப்பட்ட வழக்கு முதலில் குன்னம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடக்கோவில் காவல் நிலையத்தில் வழக்கானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், உங்க விரிவான தகவல். நிச்சயமாக ராதிகா, மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் ரேம்பாக் மேடையில் விஜயை காண ஏறிய போது பாதுகாப்பில் இருந்த பவுன்சர்கள் தன்னை தூக்கி வீசியதில் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியமாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் தனது தாயார் சந்தோஷம் என்பவருடன் நேற்று பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் குன்னம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து சம்பவம் நடைபெற்ற இடம் மதுரை மாவட்டம் என்பதால் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது குன்னம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு பதிவானது மதுரையில் மாநாடு நடைபெற்ற எல்லைக்குட்பட்ட கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பதிவு தொடர்பான விசாரணை கூடக்கோவில் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணன்.